வடகொரிய அதிபர் கிம்மை எதிர்த்து ஓட்டு போட்ட 18,000 பேர் யார்? அவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? 1957க்கு அப்புறமா இப்போ தான் முதல் முறையாக வடகொரிய கவர்மெண்ட் மீடியாவே ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லியிருக்கு. அது என்ன அப்படின்னா, கிம் ஜாங் உன்னுடைய வேட்பாளருக்கு எதிராக 0.07% ஓட்டு, அதாவது கிட்டத்தட்ட 18,000 ஓட்டுகள் விழுந்திருக்குதாமா. இதை கேட்ட மற்ற நாடுகள் எல்லாம் பயங்கர ஆச்சரியத்தில் இருக்குது. ஏன்னா எப்போவுமே 100% ஆதரவுன்னு காட்டுற வடகொரியா இந்த தடவை வேணும்னே இந்த சின்ன எதிர்ப்பை வெளியிட்டிருக்கு. அதாவது இந்த உலக நாடுகளுக்கு முன்னாடி தங்களுடைய நாட்டிலையும் ஜனநாயகம் அப்படின்ற ஒன்று இருக்கிற மாதிரியான பொய்யான பிம்பத்தை உருவாக்க தான் அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சர்வாதிகார நாட்டில் கிம் ஜாங் உன்னுடைய வேட்பாளருக்கு எதிராக விழுந்த அந்த 18,000 ஓட்டுகள் யாருது, அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒரு பயமும் எல்லாருக்கும் இருக்குது. 99.99% ஓட்டு விழுந்திருக்குன்னு சொல்கிற நிலையில் இந்த சின்ன சதவீத எதிர்ப்பு கிம் ஜாங் உன் தன்னுடைய மக்கள் மீதான பிடியை சோதிக்க நடத்தின ஒரு நாடகம்னு கூட சொல்லலாம். எது எப்படியோ ஜனநாயக படுகொலை அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனங்கள் இருந்தாலும் கிம் ஜாங் உன்னுடைய ஆட்சி அடுத்த 5 வருஷத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் தொடரப்போகிறது உறுதி.